பிள்ளை அழைத்து வந்து சொல்லுங்கள், தொழுங்கள், அல்லாஹ் அருள் செய்வான், சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வினுடைய அன்பை காட்டி வளருங்கள். ரமதான் அல்லாஹ்வினுடைய அன்பை அடைவதற்கான பயிற்சி பாசறை. தக்வா என்றால் என்னை என்னுடைய ரப்பா அன்பாளன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த அன்பாளனுக்கு நான் மாறு செய்யக்கூடாது, அவன் ஏவியதை எடுத்து அவன் விலக்கியதை தவிர்ந்து வாழுகிற உணர்வுதான் தக்வாவே தவிர, அன்பினால் இயக்கப்படுகிற இதயத்திலே இருப்பதுதான் தக்வாவே தவிர பயத்தால் வருவதல்ல தக்குவா. வாப்பாக்கு பயப்படுற ஒருவர், வாப்பா இருந்தா சுபு தொழுவார், வாப்பா எங்கேயாவது வேலைக்கு போனா வாப்பாக்கு அந்த பயந்த பிள்ளை உம்மா எழுப்புனா எழும்ப மாட்டார். ஏன்? பயத்துக்கு இருக்கிற சக்தியை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம், அன்புக்கு சக்தி அதிகம். வாப்பாவை பயந்த பிள்ளை வாப்பா இருக்கும் பொழுது சுபு தொழுது, வாப்பா இல்லைண்டா 10 மணி வரை தூங்குது. எங்க போச்சுது பயம்? எங்க போச்சுது? வாப்பா போனதோட எல்லாம் போச்சுது. அதே வாப்பா பிள்ளை மீது அன்பு கொள்கிறார், பிள்ளையும் வாப்பாவை மீது அன்பு கொள்கிறது என்றால், வாப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க ஒன்னை கேட்டால் தந்தை 2ஐ வாங்கி கொடுப்பார். அது அன்பு செய்வது. 1க்கு 2 கொடுக்குது அன்பு. பயத்தை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம். நாம் அல்லாஹ்வை பயப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. ஆனால் அல்லாஹ் அவன் அன்பாளன், நீங்கள் அவனை அன்பாளனாக பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். இந்த ஹதீஸ்ல நீங்க உலகத்தில் ஒரு ஆளை சந்திக்க விருப்பப்படுறீங்க, அவர் பெரிய பிரபலியமானவர். சாதாரண உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் புரிந்து கொள்றதுக்காக. ஹரம் ஷரீஃபினுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைஸ், இவரை சந்திக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. இவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, விரும்புறீங்க அவரை சந்திக்க, உங்களுக்கு அந்த அவகாசம் கிடைக்குது. போவீங்க, சலாம் சொல்லுவீங்க, சோமா இருக்கிறீங்களான்னு தெரிஞ்ச பாசையில கேட்பீங்க, அவரும் பதில் சொல்லுவார். அதுக்கு பிறகு லட்சத்தில் ஒரு ஆள் போங்கன்னு உங்களை அனுப்பிட்டு இன்னொரு ஆளை சந்திப்பார். நீங்கள் அவரை விருப்பத்தோடு சென்று சந்திப்பீர்கள், அந்த விருப்பத்தோடு அவர் உங்களை சந்திக்க மாட்டார். ஏண்டா நீங்க அவருக்கு 1000ல் 1 லட்சத்தில் 1. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹ், நீங்கள் எந்த அளவு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவு விருப்பத்தோடு அல்லாஹ் உங்களை சந்திப்பான். உங்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் உங்களை சந்திக்க விரும்புகிறான்னு நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? நாட்டு ஜனாதிபதி உங்களை சந்திக்க விரும்புகிறான்னு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ரப்புல் ஆலமீன் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்றால் நீங்க எந்த அளவு அவனை சந்திக்க